ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். இந்த வேளையில் கூட உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பேசும்படியாக ஆண்டவர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே. எத்தனை பேருக்கு தெரியும் எங்களோட சபையில் ஹீலிங் சர்வீஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியணும், இங்கே ஹீலிங் சர்வீஸ் நடத்தப்படுது. ஆமென். அற்புத ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த ஆராதனை இங்கு ஒவ்வொரு மாதமும் இங்கு நடத்தப்படுகிறது. அதனாலே நீங்கள் அதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் அதற்காக ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அங்கு ஐக்கியம் காணப்பட்டது. ஆமென். ஜெபம் காணப்பட்டது. அதனாலே ஆண்டவரால் முடிந்தது ஜனங்களை சபைக்கு கூட்டி சேர்க்க, அற்புதங்களை செய்ய. அதனாலே விசேஷமாய் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு காரியம்தான், ஒரு சிறு குழுக்கு இதை ஒப்பு கொடுத்து விடாதபடி சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் நாங்கள் ஆயத்தத்தோடு கூட அந்த அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது, அந்த கூட்டங்களை நடத்தும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆமென். எங்களுக்கு தேவை ஐக்கியப்படுவதே, ஒருமனப்பட்டு காரியங்களை செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான ஆண்டவர். ஆமென். அதனாலே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், ஜெபத்திலும் கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். புதிய விசுவாசிகளை அழைத்து வாருங்கள், ஜெபம் செய்யுங்கள், ஐக்கியப்படுங்கள். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற அனைத்து கதறிகளையும் ஆண்டவரால் முடியும் நிரப்ப. ஆமென். அதனாலே இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் ஆண்டவர் சில வேளையிலே நாங்கள் ஒன்றை நாங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, ஆமென், அதிகமாய் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புதிய பாடல்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் வாயினாலே புது பாடல்களை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமான ஆண்டவர். ஆமென். அவரை நேசிக்கும் பொழுது அவர் எங்களுடைய இருதயத்திலே அந்த புது பாடல்கள் தோன்றும். அதுதான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னான், எல்லாவற்றையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். அதனாலே நாங்கள் நேசிக்கும் பொழுது புதிய பாடல்களை ஆண்டவரிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தேவனை சகல காரியத்திலும் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் அவரோடு இணையும் பொழுது பாடல்கள் தானாக வரும் அவரை துதிக்க. அதில் எனக்கும் சில பாடல்களை ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு கொடுத்தார். அதில் ஒரு பாடலை நான் உங்களோடு நாங்கள் செய்திக்கு கடந்து போகலாம். வந்தனம் 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 உமக்கு வந்தனமே, தந்திடும் 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 தரிசனமே. வந்தனம் 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 உமக்கு வந்தனமே, தந்திடும் 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 தரிசனமே. என் மனதின் எண்ணமெல்லாம் நீரே என் தேவன், நீரின்றி என் வாழ்வில் வேறொன்றுமில்லை. என் மனதின் எண்ணமெல்லாம் நீரே என் தேவன், நீரின்றி என் வாழ்வில் வேறொன்றுமில்லை. வந்தனம் 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 உமக்கு வந்தனமே, தந்திடும் 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 தரிசனமே. மாறாது மறையாது கத்தா உன் அன்பு, ஆழ்கடல் வட்டிடும் உமதன்பு வட்டாது. மாறாது மறையாது கத்தா உன் அன்பு, ஆழ்கடல் வட்டிடும் உமதன்பு வட்டாது. வந்தனம் 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 உமக்கு வந்தனமே, தந்திடும் 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 தரிசனமே.
அழைக்கும் குரலை நான் கேட்க வேண்டும். சித்தம் நான் அறிந்து உயிர் வாழ வேண்டும். அழைக்கும் குரலை நான் கேட்க வேண்டும். சித்தம் நான் அறிந்து உயிர் வாழ வேண்டும். வந்தனம் 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 உமக்கு வந்தனமே. தந்திடும் 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 தரிசனமே. ஜீவனின் அதிபதியே என் இயேசுராஜனே, ஜீவ வார்த்தைகளை நீர் தாரும் தேவனே. ஜீவனின் அதிபதியே என் இயேசுராஜனே, ஜீவ வார்த்தைகளை நீர் தாரும் தேவனே. வந்தனம் 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 உமக்கு வந்தனமே. தந்திடும் 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 தரிசனமே. பிதா குமரன் நீர், பரிசுத்த ஆவியும் நீர், சர்வ வல்லவரே சகலமும் உமக்குள்ளே. பிதா குமரன் நீர், பரிசுத்த ஆவியும் நீர், சர்வ வல்லவரே சகலமும் உமக்குள்ளே. வந்தனம் 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 உமக்கு வந்தனமே. தந்திடும் 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 தரிசனமே. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் செய்வோம். நாளிலே நான் உங்களோடு பேச போகிற வார்த்தை தான் திருத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே இன்றைய நாளிலே அநேகர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்னார் என்பதை அறியாது இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை எப்படியாவது உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன்பே நிற்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வார். திருத்தத்தை குறித்து பேச முடியாது, அது கஷ்டம் என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிற இந்த கால பகுதியிலே நான் திருத்துவத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வார். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனே, உடைய வார்த்தையை நீர் பேசியிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க, வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த வார்த்தையை நான் சரியாக பேச ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல அப்பா, கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. உள்ளங்களிலே நீர் ஆண்டவரே தொடுவீராக. உள்ளத்தை நீ திறப்புவீராக. எண்ணங்களை உமக்கு நேராய் திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்று முழுதாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நேரத்தை. ஆண்டவரே, இந்த நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வார்த்தையை பேச உதவி செய்ய நீர் போதுமான ஆண்டவர். முற்று முழுதாய் இந்த நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்கு தெரியும், திருத்துவத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு உடனடியாக வருகிற ஒரு காரியம்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று. ஆமேன், மெய்தான். ஆமேன். அவர் பிதாவாகவும் அவர் குமாரனாகவும் அவர் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறது மெய்தான். ஆமேன். சில காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இது ஆமேன் பிதாவினால் உருவாக்கப்பட்டது. ஆமேன். இந்த சரீரத்தின் பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தார். ஆமேன். அது மட்டுமல்ல, இந்த சரீரத்தை எங்களால் வழிநடத்த முடியாத இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தை வழிநடத்துகிறார். ஆமேன். எங்களுடைய சரீரத்தை எங்களுக்கு வழிநடத்த முடியாது. எங்களை பாவத்திலிருந்து எங்களுக்கு மீட்டெழ முடியாது. ஆனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய ஆவி எங்களை வழிநடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கூட நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஏன்? இந்த சரீரம் அவருக்குரியது. அதனாலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு புதிய மனுஷனாக ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஞானஸ்தானம் மூலியமாக.
அதனாலே அங்கு சகலதும் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது, நாங்கள் பேசுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று. ஆனால் நாங்கள் மறந்து விடுகிறோம். திருத்துவம் என்பது ஒன்று என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆமென். திருத்துவம் என்பது ஒன்று என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம் பிரியமானவர்களே. இதையும் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் மறைத்து வைக்க, தன்னை வெளிப்படுத்தாதபடி அவர் மறைத்து வைக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவத்தை குறித்து பேசவில்லை, இப்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். ஆமென். அவர் ஜெபம் செய்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும். அப்படியே நாங்கள் பார்க்கிறோம், ஒன்றான தேவன். ஆமென். ஆண்டவர் ஒன்றானவர், ஒருவர் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் சொல்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், அங்கு ஆண்டவர் ஒருவர் என்பதை அந்த இடத்திலே காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாசிக்கலாம் 22, யோவான் 17:22 வாசிக்கலாம் டாக்டர். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு சொல்கிறார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல. ஆமென். ஆமென். ஆண்டவர் திரும்பி சொல்றார், நாங்கள் ஒன்றாயிருக்கிறது போல, ஒன்றான மெய் தெய்வமாகிய உண்மையும் நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அடுத்தது அவர் சொல்கிற காரியம் தான் யோவான் 14:23 இப்படியாய் சொல்கிறார். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாய் சொல்கிறார் பாருங்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அழகான வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நாம் ஒன்றாயிருக்கிறது போல நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். ஆமென். இப்படியாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம். சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3:6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். டாக்டர் 12ஆம் அதிகாரம் 3:6. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். இந்த இடத்துல பாருங்கள், அழகான பவுல் இப்படியாய் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியை அண்டி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவி. இந்த அடுத்தது நான் பார்க்கிறோம்,
வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரிகைகளின் வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். பவுல் தெளிவாய் சொல்கிறார், வரங்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், இப்படியாக கிரிகையிலே வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவன் என்பதை இந்த இடத்திலே அவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இதை புரிந்து கொள்வது, ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாவிட்டால் எங்களுக்கு புரிந்து கொள்ள கஷ்டம்தான். பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் ஆவிக்குள்ளே பேசுகிறபடியினாலே நாங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுக்கு இது தெளிவாய் காணப்படுகிறது, நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்றார், வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவர் என்று சொல்ல. ஊழியத்திலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரிகையிலே வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கிரிகையிலே வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், கிரிகைகள் காணப்படுகிறது தான். ஆமென். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் அவர் கிருபை நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர் தேவன் ஒருவர். இப்படியாய் சொன்னார். அவர் சொன்ன காரியம்தான், அவர் வளமையான ஒரு ஊழியர். அவர் இப்படியாய் சொன்னார். திருத்துவத்தை குறித்து பேசும்பொழுது அவர் இப்படியாய் சொன்னார். அவர் சொன்னார், பாருங்கள், நான் இருக்கிறேன், என் தாய்க்கு நான் மகனாய் இருக்கிறேன். ஆமென். என் மனைவிக்கு நான் கணவனாய் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தகப்பனாய் இருக்கிறேன். நான் 3 விதமான கிரிகை செய்ய வேண்டும், ஆனால் நான் ஒருவர். ஆமென். நான் 3 விதமாய், நான் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே, நான் என்னை எடுத்துக்கொண்டால் நான் என் பிள்ளைகளிடத்திலே நான் ஒரு தகப்பனாக நான் இருக்க வேண்டும். பாருங்கள், என் மனைவிடத்திலே ஒரு கணவனாய் காணப்பட வேண்டும், என் தாயிடத்திலே ஒரு மகனாய் காணப்பட வேண்டும். அதற்குரிய காரியங்களை சும்மாவே வரும். ஆமென். ஆமென். என்னுடைய கிரிகை அப்படியாய் காணப்படும். அப்படியான நாங்களே ஒருவராயிருந்து 3 காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது தேவனால் முடியாதா அவருக்கு பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் கிரிகை செய்ய? எங்களுக்கு முடியுமானால் அவருக்கு முடியாதா? ஆனால் கிரிகையிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. ஆமென். கிரிகையிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. இதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியம். பாருங்கள், இதை நாங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த தேவனுடைய செய்திக்குள்ளே நாங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். சில வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் குறித்து பேசும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவர் தேவன். ஆமென் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆனாலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தேவனால் முடியும். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் கிரிகை செய்ய அவர் போதுமான ஆண்டவர். ஆனால் அவர் ஒருவர் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய இடங்களிலே இல்லை பிதா மட்டும்தான். சில பேர் சொல்கிறார்கள் இல்லை குமாரன் மட்டும்தான். சில பேர் சொல்கிறார்கள் இல்லை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். பிள்ளையான செய்திகள் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், அவரோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன காரியம்தான், பிரதர், தேவன் அவர் ஆவியா இருக்கிறார், நாங்கள் குமாரன், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலிருந்து எங்களை கிரிகை செய்ய முடியும். நாங்கள் பிதாவையும் அவருடைய ஆவியை குறித்து அறிந்து கொண்டால் போதும். அப்ப நான் என்ன செய்யலாம்? ஆமென். நாங்கள் இயேசு இடத்திலிருந்து எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தால் கடலில் நடக்கணுமே. ஆமென். ஆண்டவர் செய்த காரியங்களை நாங்களும் செய்யணுமே. குமாரன் ஸ்தானத்திலிருந்து நாங்கள் எல்லாம் செய்யணும். உண்மையிலேயே நாங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலேயே வைத்திருக்கிறார். நாங்கள் அதை ஒரு கொள்ளையாடிய பொருளாய் நாங்கள் நினைப்பது கூடாது பிரியமானவர்கள். அதை பிழையான ஒரு நோக்கமாய் நாங்கள் எண்ணக்கூடாது, கிரிகை செய்யக்கூடாது. பாருங்கள், அதனால சில பேர் பாருங்கள், இயேசு மரித்தார், நானும் மரிக்கிறேன், என்னை புதைத்து விடுங்கள் என்று சொல்லி புதைத்து இருக்கிறார் வெளிநாடுகளிலே. அவர் மரித்து அவரை புதைத்த உடனே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவில்லை. இப்படியாய் நாங்கள்
பிழையான எண்ணங்களோடு பிழையான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. ஆமென். அவர் அவர் ஒருவர். ஹல்லேலூயா. ஆமென். அதை நாங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். அவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும். பாருங்கள், அந்த இடத்திலே நாங்கள் இருக்கணும். நாங்கள் குமாரன் குமாரத்திகள் தான், அது எந்த விதமான இது இல்லை. ஆனால் பிழையான உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது சபைகளிலே. பிழையான காரியங்களை சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்ய முடியும், அப்படி செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலே நாங்கள் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியம். ஆமென். ஆண்டவர் ஒருவராய் காணப்படுகிறார். அவரால் கிரியை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. நான் 1990ஆம் ஆண்டு சவுதி நாட்டிலே நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் சாதாரண ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவன். அது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனை நான் காண வேண்டும், அவரை நான் வணங்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே நான் சவுதி நாட்டுக்கு 1990ஆம் ஆண்டு நான் போக வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் என்னை அனுப்பினார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்த காலங்கள் அந்த காலங்கள். அங்கு நான் போன பொழுது எனக்கு ஆண்டவருடைய கிருபையிலே அநேக காரியங்கள். ஆனால் இயேசுவை நான் அறியவில்லை. நேரம் இருக்கிறபடினால் நான் உங்களோடு பேசுகிறேன். நான் ஒரு முஸ்லிம் சமயத்துக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நான் கவனித்து பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம். 5 வேளை ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். தொழுது கொள்ளும் போகும் வேளை எல்லாம் கடைகளை மூடி அழகான முறையிலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதை நான் பார்த்த உடனே ஓஹோ, நான் முஸ்லிம் சமயத்துக்கு போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த வேளையிலே தான் 1988 எங்கேயோ என்னுடைய மனைவியை ஆண்டவர் தொட்டார். ஆமேன். அவள் ரட்சிப்புக்கு வந்தார். அவள் எவ்வளவோ எனக்கு டெக்ஸ்ட்களை அனுப்புவாள். எல்லா வட்டியும் நான் குப்பையிலே போட்டுவிட்டு அவளுக்கு தேவையான காரியத்தை மட்டும் நான் நினைத்து காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தவன் நான். அதனாலே எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்காது. அப்படியான நிலைப்பாட்டில் இருந்த வேளையில் தான் நான் பார்த்தேன் முஸ்லிம் சமயத்துக்கு போக வேண்டும் என்று. அப்படியான எண்ணத்தோடு நான் இருந்த வேளையில் தான் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். ஒரு சகோதரன் மூலமாக. அது ஒரு பெரிதான ஒரு காரியம், சொல்ல எனக்கு நேரமில்லை. எப்படியோ நான் சபைக்கு போனேன். சபையிலே முதல் நாளே நான் தொடப்பட்டேன். அல்லேலூயா. ஆமேன். சபைக்கு நான் போயிருந்த வேளையிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரன் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு டிவியை கொண்டு வந்து யாரோ வைத்தது போல் இருந்தது. நான் அதை நோக்கி பார்த்த பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அதிலே நான் கண்டேன். நான் கதறி அழுந்தேன். அந்த நாளிலே நான் அழுந்த அழுகை இன்னும் மட்டும் அழுகிறேன் பாருங்க. ஆமேன். அப்படியாய் அழுந்து முதல் நாளே நான் ஆண்டவருக்கு என்னை நான் அர்ப்பணித்தேன். அப்படியாய் ஆண்டவர் என்னை தொட்டார். அப்படியே நான் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் தான் 1990ஆம் ஆண்டே நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். திரும்பமாய் நான் 92லே நான் போக வேண்டிய ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நான் போனேன். என்னை குறித்து நான் சொல்வேனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. படிப்புக்கும் எனக்கு மிச்ச தூரம் பாருங்கள். அப்படியான ஒரு நிலையில் நான் இருந்தேன். சபைக்கு நான் அங்கே போனேன். சவுதி சபைக்கு போனேன். ஆட்களோடு இருந்து பேச எனக்கு முடியாது. கூச்ச சுபாவம், பேச முடியாது, திக்குவாயாய் காணப்படும். இப்படியான நிலையிலே நான் காணப்பட்டேன். அப்பொழுது அங்கு சவுதியிலே இருந்த போல் டேவிட் சிஸ்டர் ராணி என்று சொல்லி தான் அவர்கள் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பைபிளை கண்டாலோ அந்த சவுதி நாட்டிலே அந்த நாளிலே எங்களுக்கு மரண தண்டனை தான். ஆனாலும் அந்த நாட்டிலே ஆண்டவருக்கு ஆராதனை நடத்தத்தக்கதாய் ஆண்டவர் ஜனங்களை வழி நடத்தினார். அப்படியான ஒரு நாடு அந்த நாடு. அதிலே ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்படியே நான் போய்கொண்டிருக்கிற நேரம் ஒரு தடவை நான் சபைக்கு போவேன். ஆமேன் என்று சொன்ன உடனே நான் வெளியே ஓடி வந்துடுவேன் பாருங்க. யாரோடையும் பேச மாட்டேன். அப்படியான ஒரு கூச்ச சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்பொழுது இதை கவனித்த என் சகோதரி, பாஸ்டருடைய வைஃப்,
அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், பிரதர் இப்படி இருக்காதீங்க, இதெல்லாம் கூட சகோதரங்க பேசுங்க, சகோதரிங்க உங்களுக்கு பேசுங்க, இருங்க சந்தோஷமா இருங்க பிரதர் அப்படின்னு எனக்கு ஆறுதல் எனக்கு சொன்னார். அது எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஒரு தாயை போல சகோதரி என்னோடு பேசினார், எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன செய்யலாம்? நான் டீசல் பவுசரை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி அழுந்தேன். இயேசுடைய பாதத்தை எண்ணி நான் அழுந்து கொண்டே நான் டிரைவிங் செய்தேன். ஆண்டவரை நீ ஏன் என்ன தொட்டீங்க? உங்களுடைய சமூகத்தில் எனக்கு பாட முடியல, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு பேச முடியாது, ஏன் என்னை தொட்டீர்கள் ஆண்டவரே என்று கண்ணீரோடு நான் அழுது கொண்டு போனேன். அப்படியாய் நான் டிரைவிங் பண்ணிக்கொண்டு நான் அழுது கொண்டு இருந்த நேரங்களிலே ஒரு நாள் பட்ட பகலிலே ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். அந்த தரிசனம் அந்த வானத்திலே நான் தான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு போகிறேன் பாருங்க, ஆனால் அந்த தரிசனத்தை நான் பார்க்குறேன். டீசல் பஸ்ஸில் நான் மட்டும் தான் இருக்கேன் பாருங்க, ஆனால் அந்த தரிசனத்தை பார்க்குறேன். இந்த பவுசரில் என்ன நடந்துச்சு, அந்த நாள் என்ன நடந்துச்சு, நான் கேம்புக்கெல்லாம் வந்திருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல பாருங்க. ரைட், அந்த தரிசனத்தை நான் பார்க்குறேன். ஒயிட் கலர் ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன், உணர்ந்தேன் ஆவியிலே. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, நீ இதையெல்லாம் பேச போகிறாய், இதையெல்லாம் பேச போகிறாய். நான் யோசித்தேன், எப்படி நான் ஊமையனை பேச போகிறான் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு பாருங்க. அப்ப நான் என்ன செய்யலாம்? இப்படியே நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அடுத்த நாள் நான் என்னுடைய சகோதரருக்கு சொன்னேன், பட்ட பகலிலே நான் இப்படியான ஒரு தரிசனத்தை கண்டேன் என்று நான் சொன்னேன். அவளோடு நான் பேசினேன். அடுத்த நாள் நான் டிரைவிங் பண்ணி கொண்டு போகிறேன் என் பவுசரை. என் பக்கமாக இருந்து தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசியதை நான் கண்டேன். அவருடைய உருவத்தை நான் காணவில்லை, அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். என் பக்கமாய் நிற்கிறதை நான் உணர்ந்தேன். அவர் பேசும் பொழுது என் இருதயம், தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது என் இருதயம் குத்துண்டவனாய் அந்த வார்த்தைகள் புறப்பட்டு போகிறது. என் இருதயத்திலே குற்று அந்த வார்த்தைகள் சென்று வெளியே போகிறதை நான் கண்டேன், உணர்ந்தேன். அடுத்த இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எங்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேச ஆரம்பித்தேன். இந்த வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டபடினாலே எனக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுவை குறித்து கூட எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் எல்லா இடங்களிலே பேச ஆரம்பித்தேன். அவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு தடவை அவர் அப்படியே அவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வார்த்தை தான் யோவான் 4:23-24. நாங்கள் வாசிக்கலாமா? யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பிதா ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதை இயேசு இந்த இடத்திலே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த உலகத்தை உண்டாக்கியவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்த வேளையில் எனக்கு சரியான சந்தோஷம். அப்பொழுதுதான் பார்த்தேன், ஆவியானவர் ஜலத்திலே, ஆதியாகமத்திலே 1:2 சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக ஜலத்திலே அசைவாடி கொண்டிருக்கவில்லை, உலகத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா! தேவ ஆவியானவர் உலகத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு சந்தோஷம். யோபு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் வேதம் சொல்கிறது, ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பார்த்தேன், உலகத்தின் சகல காரியங்களும் தேவனுடைய ஆவியானவர் உருவாக்கப்பட்டதுதான் இவைகள் யாவும் என்பதை நான் உணர்ந்தவனாய் நான் எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஆவியானவரை குறித்து பேச ஆரம்பித்தேன். அப்படியா நான் இருந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது என் மேலே ஒரு ஒளி
ஒளி ஒளி வந்தது. அந்த ஒளியானது என்னை ஒரு புறமாய் சிவரோரமாய் என்னை தள்ளி கொண்டு போய் நிறுத்தியது. அந்த ஒளியின் வல்லமை என்னை ஒரு சுவரோரமாய் கொண்டு சென்று நிறுத்தியது. அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்ன காரியம்தான், நீ ஏன் என்னுடைய சரீரத்தை குறித்து பேச மாட்டாய்? நான் சொன்னேன் அந்த நேரம் 1992ஆம் ஆண்டு. நான் சொன்னேன், உங்களுடைய சரீரத்தை குறித்து எனக்கு தெரியாது. தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். ஏன் என்னுடைய சரீரத்தை குறித்து நீ பேச மாட்டாய்? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, உங்களுடைய சரீரத்தை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்ன காரியம்தான், நீ ஒன்றை புரிந்து கொள். கடைசி நாளிலே நான் ஒரு ஆவியாய் வந்தால் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களே எனக்கு நியாயம் தீர்க்க முடியாது. எனக்கு ஒரு சரீரம் உண்டு, அந்த சரீரம் இயேசுவின் சரீரம் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் நான் உணர்ந்து கொண்ட திருத்துவம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவருக்கு சரீரம் உண்டு, அது இயேசுவின் சரீரம். இந்த நிலைப்பாடுகளில் தான் நான் காரியங்களை நான் வாசிக்கும் பொழுது உணர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் ஒருவராயிருக்கிறார். தேவன் ஒருவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு காரியம்தான், ஒரு காரியம் அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் சொன்னார், பிதாவானவர் தேவன் ஆவியாயிருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? தேவன் ஒன்றான ஆண்டவர், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர். அவர் வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆவியானவர் ஒருவரே. கிரிகையிலே வித்தியாசங்கள் இருக்கலாம், தேவன் ஒருவரே. ஆமென். என்பதைப் போல அவர் ஒருவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். ஏன் நாங்கள் பிதாவின் நாமத்தினாலே ஏன் பிசாசுகளை நாங்கள் துரத்துவது இல்லை? ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவதில்லை? ஏன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம்? ஒன்றான மெய் தேவனாகிய தேவன் அவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. அல்லேலூயா. ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்பு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரை பற்றி பேசக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரை குறித்து நாங்கள் பேசுவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அதனாலே நாங்கள் அநேக திரளான ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஆமென். அதனாலே நாங்கள் அவருடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் அவருடைய காரியத்தை செய்ய கூடிய ஜனங்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியம். பிரியமானவர்களே, இந்த நான் சில வேளைகளில் நான் நினைக்கிற காரியம்தான், இந்த சுவிசேஷத்துக்காகவா தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்கள்? சுவிசேஷம், மிஷனரிமார்கள் அநேகர் துன்பத்துக்கூடாக சென்று அவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்கள். சீசர்கள் இதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்கள். அதில் என்ன இருக்கிறது? அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற அதுக்குள்ளே என்னத்தான் காணப்படுகிறது? ஏன் ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்வதனாலே மறைக்க வேண்டும்? அது என்ன காணப்படுகிறது? ஒன்றே ஒன்று தான் காணப்படுகிறது. அதற்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்காகவே தன்னுடைய ஜீவனையே அவர்கள் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி இருக்க முடியாது. நாங்கள் இப்படி இருக்க முடியாது. ஆண்டவருடைய பணிகளை செய்யக்கூடிய ஜனக்கூட்டங்களாய் நாங்கள் எழும்புவது அவசியம். இது கடைசி காலமாயிருக்கிறது. இது கடைசி காலமாயிருக்கிறது. பிரதர் சொல்வார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக பிரதர் அருள் சொன்னார். நான் யோவான் புத்தகத்தை எடுக்கும் பொழுது எல்லாமே அவரையும் நான் மனதிலே கொள்வேன். ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் தேவனிடத்திலே இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார்.
அதனால் பிரியமானவர்களே, இந்த நேரங்களிலே நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருப்போம்.